வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலிகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கேன். இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துருக்கேன். இதே மார்னிங் ட்ரேடுக்கு சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா அதுல கனெக்ட் ஆயி செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது புதுசா இருந்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 15 வீடியோ ஃபார் பிகினர்ஸ்க்குன்னு இருக்கு இல்லைங்களா? இதையும் ஒன் பை ஒன்னா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைம் குடுத்து குடுத்து பாருங்க. அப்போ ஒவ்வொரு வீடியோவ பார்க்கும்போது முடிச்சுட்டு பயிற்சி பண்ணி பாருங்க. பயிற்சி பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ டைம் குடுத்து எடுத்து பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். பயிற்சி மட்டும் தான் இதுல முக்கியம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் ஆன மாரி இருக்கும். உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோவ பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லா வீடியோவும் அப்டேட்டட்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும். செக் பண்ணி பார்த்துக்கங்க. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 1 ஹவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் இந்த இடத்துல ஓப்பன் ஆனா. அதாவது நேத்து க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ஒரு கேப் டவுன். ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா. ஓப்பன் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆல்ரெடி செல் ட்ரெண்ட்ல இருக்கு. கன்டினியூவா செல்லுக்கே போயிருக்கு. அவ்வளோதான் நடந்திருக்குது இன்னைக்கு. இதுவரைக்கும் இது பிரேக் ஆயிருக்கா. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு கொஞ்சம் மேல ட்ரை பண்ணியிருக்கான். அதுதான் சப்போர்ட் லைன் ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு அகைன் மேல போணும். அப்படியே கீழ வந்துட்டான் மார்க்கெட்ல. இதுதான் நடந்திருக்குது. 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு 5 மினிட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஆல்ரெடி நம்ம இந்த சப்போர்ட் லைன் சொன்னோம் இல்லைங்களா? இந்த சப்போர்ட் லைன் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு ரிஜெக்ட் கொடுத்துருக்கான். மேலே போனவன் ரிஜெக்ட் கொடுத்துருக்கான். மார்னிங் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேலே ஓப்பன் ஆகி இது வரைக்கும் கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தவன் நல்லா மேலே மூவ் பண்ணியிருக்கான். மேலே மூவ் பண்ணவன் ஆனால் ட்ரெண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கீழே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் அழகா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்கி இறங்கி கீழே தான் வந்திருக்கான். அடுத்து இங்கேயே ஓப்பன் ஆனால் செல் ட்ரெண்ட் கண்டினியூ. அதுதான் அப்போ என்ன பண்ணியிருக்கான், ஓப்பன் ஆன முன்னாடி அங்கிருந்து மேலே வந்து இங்கே கீழே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஒரு மூவ் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு இங்கே திரும்பினவன் தான் ஆட்டோமேட்டிக்காக எகைன் மேலே வந்து எகைன் கீழே அப்படியே வந்து இந்த லோ உடைச்சாச்சு. பிரேக் பண்ணிட்டான். இந்த லோ பிரேக் பண்ணவே அதுக்கு பின்னாடி பெருசாக மேலே போக முடியல. அப்போ கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஹை கொடுத்துட்டு வந்த இடத்துலயே இந்த இடத்துக்கு வந்து எகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் கீழே திரும்பி இருக்கான். இங்க பாருங்க எத்தனை டைம் மேலே வர ட்ரை பண்ணிக்கிறான்னு. இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு அங்கிருந்து கீழே விட்டவன் தான் இந்த லோவெல்லாம் உடைச்சிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டான். இப்போ மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்குது அந்த ட்ரெண்ட் கூட போயிட்டே இருக்கான். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. நம்ம ஒவ்வொரு நாள் பார்க்குற இதைத்தான் பாட்டுருக்கேன். மாற்றி 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 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டை மட்டும் தான் பாட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒன்றுமே மார்க்கெட்டில் நடக்கலைங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பாருங்க இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு போனவன் தான் மேலே இது வரைக்கும் போயிருக்கா. இது வரைக்கும் எதுக்காக போயிட்டு திரும்பினா இங்கே வேற கான்செப்ட் இங்கே இருக்கும். அங்கே அதை காட்டுற பாருங்க. அந்த இடத்துல ஏன் போய் திரும்பி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதை சொல்ல வரணும். இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா பாருங்க அகைன் வந்து இந்த 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 இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தான் பாருங்க. இந்த பிளேஸ் இது புரிஞ்சுங்களா? இந்த பிளேஸ்ல வந்து எகைன் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கா. அது மேலே போயிட்டானா கீழே வந்துட்டானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்படி மல்டி கனெக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனது என்ன பண்ணியிருக்குது, அகைன் வந்து இதே இடத்துல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கீழே திரும்பி இருக்கா. அப்போ ஒவ்வொரு இடத்துல திரும்பறக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கா. அவன் அவன் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கிங் காமிச்சிட்டு தான் போறான். நான் கீழே வர்றேன் மேலே வரேன்னு சொல்றான். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ மேலே மறுபடியும் கீழே அங்கிருந்து கீழே திரும்பினவன் அகைன் வந்து அடுத்தது இந்த இதே சப்போர்ட்டுக்கு வந்தவன் மறுபடியும் மேலே போகிறவன் என்ன பண்ணுறா பாருங்க. இங்கே இந்த இடத்துல இறங்குது பாருங்க. இறங்கும் போது நீங்கள் இது வாட்ச் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் இறங்கும் போது இங்கே வந்து இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் தான் திரும்பி இருக்க. கவனிச்சு பாருங்க. இப்போ அதே தான் வந்து பார்த்துருக்கு. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒன்றா இங்கே வந்து திரும்பணும் அல்லது வந்து இந்த இடத்துல திரும்பணும் இல்லைங்களா? அவன் வந்து இந்த இடத்துல திரும்பி இருக்கான் பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்து திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இங்கே வந்துட்டு திரும்பினவன் அகைன் இந்த லோ உடைச்சாச்சு. லோ உடைச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் கீழே வர்றான். கீழே வர்றதும் பாருங்க வந்து கீழே வந்து மேலே போய் கீழே வந்து அகைன் மேலே போகிற இது இந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சு தொட்டு போட்டு அப்படியே மறுபடியும் கீழே இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கா.
ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்றான் அவன். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தா இருக்கு. நேத்து நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு வந்து கரண்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆன முன்னாடி அது கூட செயல்பட ஆரம்பிச்சிருக்கு எப்பவுமே. நேத்து நடந்தது, முந்தா நடந்ததெல்லாம் நம்ம பெருசா வச்சுட்டு இருக்க வேண்டாம். அது எங்க நடக்குது இந்த மார்க்கிங் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிக்கங்க. கரண்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இங்கிருந்து ஓப்பன் ஆயிருக்குது கீழ வந்துச்சு. இங்க தொட்டு மறுபடியும் மேல வந்துட்டு, அங்கிருந்து மறுபடியும் கீழ வர்றான். இத வந்து இப்படியே வந்து மார்க்கெட் தொடங்குன முன்னாடி ரன்னிங்ல கூட போய் பழகிக்க. ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம நேத்து நடந்தது, முந்தா நாள் நடந்தது, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாங்க. அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போகுது. கூட ரன்னிங் மார்க்கெட்ல கூட போய் பழகிக்கங்க. இவ்வளவுதான் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் நடக்குதுங்க மார்க்கெட்ல. மாத்தி மாத்தி இதுதான் நடக்குது. எல்லா ஸ்டாக், இண்டெக்ஸ், ஸ்டாக், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எல்லாத்துலயும் இதுதான் நடக்குது. அதனால இப்படி எடுத்து பழகிக்கங்க. மார்க்கெட் அதுதான் நம்மளுக்கு எளிமையா இருக்கும். கூட மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி முடிவு பண்ணுங்க. இங்க போகணுமா, அங்க போகணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது கூட போறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் நடக்குது மார்க்கெட்ல மாத்தி மாத்தி. ரைட்டுங்களா? இதுக்கு எதுக்குங்க இண்டிகேட்டர், கால்குலேஷன், கத்திரிக்காய் எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. சிம்பிளா உள்ள போய் பழகிக்கங்க. இத தாண்டி மார்க்கெட்ல ஒண்ணும் இல்ல. நான் ஒவ்வொரு வீடியோல இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறது இதுவே தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் நாம சந்திப்போம்.